தன்னுடைய மூத்த மகன் நல்ல மகன்டா நம்ம செல்லமான மகன். அந்த மகன் பிறந்ததுலேருந்து இவருக்கு ஒரு அதிர்ஷ்டங்கள் நிறைய உருவாக ஆரம்பித்தது. இவர் கப்பல் வாங்கவும் அமைச்சராகவும், அதாவது இந்த இதுக்கு ஒரு எம்பி ஆகவும், இந்த அரசியலில் வரவும் இன்னும் கொஞ்சம் செல்வாக்கு வளர ஆரம்பித்தது அவருக்கு நிறைய. அதை தன்னுடைய பையனை எப்படியாவது கொஞ்சம் அந்த நோயிலேருந்து மீட்டு வரணும் அப்படின்னு பல முயற்சிகள் எடுத்திருக்காரு. வில்லனாக நடித்தார், ஹீரோவாக நடித்தார், ஒரு 100 படம் கிட்ட நடித்தார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணார், செட்டில் ஆனார், அமெரிக்கா போனார், முதல் அரசியலில் போனார். அதுலேயும் கொஞ்சம் செல்வாக்கு பெற்றார். ஒரு சொந்தமாக ஒரு கப்பல் வாங்கினார், விட்டார். பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்காவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு ஹாலிவுட்லேயே போயிட்டு 2-3 படம் நடிச்சாங்க. சார், உலகத்துக்கே தெரிஞ்சு அப்பப்போ அவங்க வீடியோ போடுறாங்க, இது போடுறாங்க, அது எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. தெரிஞ்சு தான் அவங்களே ஏற்றுக்கிறாங்க. அந்த பொண்ணு ஏழ்மையான ஒரு பொண்ணு, படித்த பொண்ணு, நல்ல புத்திசாலியான ஒரு பொண்ணு. அப்போது அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவர் கொண்டு வர்றாரு. தாய்லாந்தில் கடற்கரையில், அதாவது அக்னி சாட்சியாக வைக்கிற மாதிரி நீர் சாட்சியாக வச்சு அவங்க கல்யாணம் நடந்தது. நீரிலே பிறந்தோம் நீரிலே கலக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தண்ணீர் சாட்சியை வச்சு நடந்தது. இது இவங்க கல்யாணம் ஜப்பானில் வைக்க போவாங்க. சிஎம்க்கு கொண்டு போயிட்டு முதல்ல அவருடைய நிச்சயதார்த்த பத்திரிக்கை வச்சு கொஞ்சம் அதனுடைய மரியாதை நிமித்தம் பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காரு. அவர் கல்யாணம் பண்ணும்போது நிச்சயமாக வரலாம், வாழ்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சிஎம் கொஞ்சம் வாழ்த்திருக்காரு. ரெட்ரோலஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் கலைமாமணி திரு சபிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் சார், இப்போது கடந்த காலமாகவே நம்ம திரைத்துறையில் பார்த்திங்கன்னா ஒரே கல்யாண விசேஷங்களாக இருக்குது. அந்த வகையில் திரு நடிகர் நெப்போலியன் வீட்லேயும் கல்யாண விஷயம் இப்போ பரவலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. அந்த வகையில் இப்போ நிச்சயதார்த்தம் கூட கடந்த 2-3 நாளுக்கு முன்னாடி நடந்திருக்குது திருநெல்வேலியில். அந்த விஷயத்தை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? வழக்கமாக சினிமா கல்யாணங்கள் சினிமா ஒவ்வொருத்தர் ஒரு சில கல்யாணம் நடக்கும், சில கல்யாணம் விவாகரத்து முடியும். அது ஒரு கடந்த மாதம் விவாகரத்து போச்சு, இந்த மாதம் ஃபுல்லாக சினிமா கல்யாணங்களாக போயிட்டுருக்கு. நேற்று சரத்குமாருடைய மகளுக்கு கல்யாணம் தாய்லாந்தில் நடந்திருக்கு. ஒரு ஃப்ளைட்டு நிறைய அவங்களுடைய சொந்தக்காரங்களை கூப்பிட்டு போனாங்க. அடுத்து இவருடைய நெப்போலியன் அவர் சினிமாவில் ஒரு பெரிய நடிகர், உயர்ந்த நடிகர்னு சொல்லுவான் அவரை. கண்டிப்பாக உயர்ந்த நடிகர், அதே உயர்ந்தமான ஒரு நல்ல மனசுள்ளவர் தான். ஏன்னா அவர் அவருடைய கல்யாணம் திருச்சியில் தான் நடந்தது. திருச்சியில் இருக்கிற அந்த நம்ம அமைச்சர் நேரு அவருடைய சொந்தக்காரர் தான், ஏறக்குறைய ஒரு மருமகனுடைய அக்கா, மாமான்ற முறை மாதிரி வரும். ஆமாம், மாமா முறை. அது அக்கா பையன் என்னமோ நினைக்கிறேன். அவர் கூட தான் அவர் பிஏவாக இருந்தார். அவர் கூட பிஏவாக இருக்கும்போது நிறைய கொஞ்சம் நினைவாற்றல்லாம் நல்லா உள்ளவர். சில ஒரு சீன் சொன்னோம்னா கடகடன்னு அந்த சீனை மைண்டில் ஏற்றி உடனே சொல்லக்கூடிய அளவுக்கு. அதே போல் அன்றைக்கி அமைச்சர் கூட இருந்ததுனால என்னவோ தெரியல, ஒரு 300-400 பேருடைய டெலிஃபோன் நம்பரை பார்க்காமலே மனப்பாடமாக அப்படியே சொல்லுவார். இவர் யாராவது ஒரு அமைச்சர் சொன்னார்னா பேர், அதை நாம் சொன்னோம்னா அவருடைய பேர் டக்குன்னு அந்த நம்பர் சொல்லிடுவார். அந்த அளவுக்கு அந்த நினைவாற்றல் உள்ளவர். அதாவது சினிமாவுக்குள்ளே வந்தார். ஃபஸ்ட்டு ஒரு 30 வயசுலேயே 50 வயசு கிழவனாக நடிச்சிருப்பார் முதல் படம். ஆமாம் சார். அதுக்கு பிறகு தான் படிப்படியாக ஒரு ஹீரோவாக நடிக்கிறார், வில்லனாக நடிக்கிறார். அப்படியே அவருடைய லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிட்டு வர்றாரு. அதே சமயம் அவருடைய இந்த வெள்ளந்தியான அந்த இயல்போடு தான் இருப்பார் எப்போவுமே. என்கிட்ட நிறைய அவருடைய ஆரம்ப காலத்தில் என்கிட்ட பழகிட்டு வர்றார். அவருடைய முதல் படத்துலேருந்து உங்களுக்கு 90களில் அவர் இதில் ராயப்பேட்டையில் அஜந்தா ஹோட்டல் பின்னாடி அவருடைய அங்கே தான் போய் தங்கியிருந்தார். அப்போ தான் அவர் தான் சபிதா அங்கே வீடு அங்கே வந்துடுறியா அப்படின்பார். சரின்னு போயிடுவோம். திடீர்னு ஒரு நாள் நான் வந்துகிட்டே இருக்கேன், சைக்கிளில் வரேன், குறுக்கே கார் நிற்கிது. பார்த்தா சபிதா டெலிஃபோன் வந்துடுச்சியா, நம்பர் எழுதிக்கியா, சரி தலைவா சொல்லு எழுதி. அவர் போகிற இடங்கள்லாம் நல்லா வருவார். ஒரு அக்கா ஒரு தோளில் கை போட்டு அப்படியே நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். என்னையா போகுது அது போகுது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பார். ஏன்னா உங்கள் டைரக்டர் படத்தில் என்ன மறுபடியும் தொடர்ந்து சம்பளம் தரமாட்டாருங்கிற, கம்மியாக தான் கொடுப்பாரு, அதெல்லாம் வெளியே போய் சம்பாரிச்சு முடியா அப்படிம்பார். ஒரு வெள்ளந்தியாக நல்லா பேசுவார், ஜாலியாக பேசுவார். அப்போ அவருடைய கல்யாணத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். சரிங்க சார். அவருடைய கல்யாணம் நடக்கும்போது திருச்சியில் நடந்தது. இங்கேருந்து ஒரு பஸ், அவரோட சொந்த ஊருமே திருச்சி தான் இல்லையா சார்? திருச்சியில் தான் இருந்தார். திருச்சியில் திருநெல்வேலி அவருடைய சொந்த ஊர். திருநெல்வேலி பக்கத்தில் பான் மட்டும் திருச்சி போல. ஆமாம், திருச்சியில் அவங்க மாமா இருந்தார் இல்லையா. சரிங்க சார். அதனால் அவங்க அந்த பொண்ணை எடுத்தது அது திருச்சியில் சுதா ஜெயசுதான்னு நினைக்கிறேன் அவங்க பொண்ணு, அவங்க பொண்டாட்டி. ஓகே. மனைவி அவங்க தான் திருச்சியில் தான் அவருக்கு நெப்போலியன் கல்யாணம் நடந்தது. அப்போது எங்களுக்கு சென்னையிலேருந்து ஒரு பஸ் வச்சு ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு 50 பேரை கூட்டிகிட்டு போனார். சரிங்க. 50 பேர் இருப்பார். பத்திரிகையாளர் கூட நல்ல ஒரு இணக்கமாக இருப்பார், நட்பாக இருப்பார். அந்த வகையில் எங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தார். போயிட்டு ஒரு முதல் நாள் நைட் போயிட்டு மறுநாள்
மார்னிங் இங்கே வந்து மறுநாள் நைட்டு வந்து நம்ம இங்கே அந்த அளவுக்கு நல்ல ஒரு நல்ல எல்லோருக்கும் ஒரு என்னென்ன தேவையோ சாப்பாடு தண்ணி அடிக்கணும் தண்ணி எல்லாமே எல்லாருக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணி நல்லா ஒரு சந்தோஷமாக போயிட்டு வந்தார். ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு நல்ல நண்பர் தான். இப்போ வந்து அவருடைய மகனுக்கு மூத்த மகன் தனுஷ், அவருடைய செல்ல மகன் அவருக்கு வந்து ஒரு அந்த மகனில் கொஞ்சம் ஒரு அந்த தசை சிதைவு நோய் வந்ததுலேருந்து அவருக்கு ரொம்ப கலக்கம். தன்னுடைய மூத்த மகன் நல்ல மகன் நல்ல செல்லமான மகன். அந்த மகன் பிறந்ததுலேருந்து இவருக்கு ஒரு அதிர்ஷ்டங்கள் நிறைய உருவாக ஆரம்பித்தது. இவர் கப்பல் வாங்கவும் அமைச்சராகவும் அதாவது இந்த இதுக்கு ஒரு எம்பி ஆகவும் அந்த அரசியலில் வரவும் இன்னும் கொஞ்சம் செல்வாக்கு வளர ஆரம்பித்தது அவருக்கு நிறைய. அதாவது தன்னுடைய பையனை வந்து எப்படியாவது கொஞ்சம் அந்த நோயிலேருந்து மீட்டு வரணும் அப்படின்னு பல முயற்சிகள் எடுத்திருக்காரு. சேகுவாரா இருக்கார் இல்லையா, நீ இந்த சேகுவாரா வந்து போராளி சேகுவாரா சின்ன வயசில் அவருக்கு வந்து அந்த ஆஸ்துமா நோய், கடைசி காலம் வரைக்கும் அவர் ஆஸ்துமா நோயுடைய பாதிப்பு இருந்தது. அந்த காலத்தில் ஆஸ்துமாக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் பெருசாக இல்லை. குளிர்காலம் வந்துச்சுன்னா அதிகமாகிடும். அதுக்காகவே அவங்க சேகுவாராவுக்காகவே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு வீடை இருந்த வீட்டை விற்றுட்டு ஒரு மலை பிரதேசத்தில் போயிட்டு அவங்க வீட்டில் இருந்து தங்கியிருப்பாங்களாம். ராத்திரியெல்லாம் சேகுவாராவுடைய இருமல் இருக்கும். பச்சை குழந்தை அவங்க அப்பா தான் தோலில் வச்சுட்டு அப்படியே தூங்காமல் அப்படியே பையனை அப்படியே தோலில் வச்சுட்டே சுற்றுவார். அது ஒரு கதகதப்பு இருக்கும் இல்லையா, அந்த கதகதப்புலேயே வந்து சேகுவாராவை அப்படியே வந்து தோலில் வச்சுட்டே இருப்பாராம். அப்படியே விடிஞ்சிருமா சில நேரங்களில். மகனுக்காக அவ்வளவு பாசத்தோடு சேகுவாராவை அவங்க அப்பா இது பண்ணார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நெப்போலியன் வந்து தன்னுடைய மகனுக்காக அந்த அளவுக்கு ஒரு அந்த அவரோட சொந்த இது எல்லாத்தையும் விட்டுட்டு கூட அமெரிக்காவுக்கு போனது. அது அந்த நோய்க்காக அந்த அமெரிக்கா திருநெல்வேலியில் வந்து அந்த நாட்டு வைத்தியம்லாம் பார்த்துருக்காரு, முடியல. ஒரு கட்டத்தில் வந்து அமெரிக்கா போயிட்டார். அவருக்கான அந்த அங்கே கொஞ்சம் அந்த மருத்துவம்லாம் இருக்கு இல்லையா, மருத்துவம் பார்த்துக்கலாம். வீடும் கொஞ்சம் நல்ல விசாலமாக இருக்கணும். அங்கேயே எல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த இயற்கை விவசாயம் உட்பட எல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது அங்கே அமெரிக்கா போயிட்டார். அங்கே இருக்கும்போது பையனை வந்து கொஞ்சம் ஓரளவு வந்திருக்கு. இப்போது பெருசாக வரல, ஆனாலும் கூட ஓரளவு வந்திருக்கு. ஆனால் அந்த நல்ல பையன், அந்த பையனால் இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பையன், நல்ல பையன். அதே சமயத்தில் ஒரு நல்ல கில்லாடியான பையன். ஒரு அப்பாவுடைய புத்திசாலித்தனம், நினைவாற்றல், அம்மாவுடைய புத்திசாலித்தனம், சுறுசுறுப்பு எல்லாமே கலந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டேலண்டான ஐடி கம்பெனியை அவர் மகன் தான் ஆண்டு பண்ணுறாரு. ஆமாம், அவருடைய ஐடி கம்பெனி அவர் தான் மகன் தான் பார்த்துருக்கான். அந்த இவர் தான் தனுஷ் தான். ஏன்னா இப்போ நம்ம நிறைய வீடியோவில் பார்க்க முடியுது, அவர் வந்து அவரால் எந்திரிக்க முடியல, அவர் வீல் சேரோட தான் போறாரு வர்றாரு. அந்த வகையில் அவர் எப்படி அது அந்த அளவுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு பாருங்க, உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாமே பார்க்குறாரு, பிஸ்னஸ் உட்பட எல்லாம் பார்க்குறாரு. அப்பாவுடைய எல்லா பிஸ்னஸ் அவர் ஒரு முறை சொல்லியிருந்தார், நெப்போலியன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாப்புல, ஒரு 2000 ஸ்டாஃப்க்கு மேலே என்கிட்ட இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவ்வளோ பேர் இருக்கிற ஸ்டாஃப் எப்படி இவர் மட்டும் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்? ஒரு இதுதான், உங்களுக்கு டேலண்ட் உள்ள பையன் இருக்கும்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணும் ஏது பண்ண டக்குன்னு அவன் தெரிஞ்சிருது. இப்போ நமக்கு ஒரு கடந்த காலம் சொல்லும்போது ஒவ்வொரு ஜெனரேஷன் வந்து வளர அவங்க தாத்தா படிச்சிருந்தானா அப்பா நல்லா படிச்சிருப்பார், அப்பா நல்லா படிச்சிருந்தா பையன் நல்லா படிச்சிருப்பான், பேரன் வந்து நல்ல பெருசாக வந்துடுவான். தாத்தா படிக்கலைன்னா அப்பா படிச்சிருப்பார். அப்பாவுடைய ஜீன்னு தாத்தாவுடைய பார்த்திங்கன்னா 5 பேருடைய ஜீன் சேருது அப்படிம்பாங்க ஒரு குழந்தைக்கு. தாத்தாவுடைய ஜீன்னு, பாட்டியுடைய ஜீன்னு, தாத்தாவுடைய ஜீன்னு, இந்த மாதிரி ஒரு 4-5 பேருடைய ஜீன் சேரும்போது அந்த படிப்பு, அந்த செல்வாக்கு, அந்த அவங்களுடைய உடல்நிலை, சில பேர் வழுக்கத்தில் வந்து ஒரு பாரம்பரியமாக சிலர் அது வந்துடும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு அந்த இருக்கிற இதுதான். இதில் வந்து இவருக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு புத்திசாலித்தனமான இவரும் நினைவாற்றல் நல்ல பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு வந்து கடகடான்னு வளர்ந்தார். வில்லனாக நடித்தார், ஹீரோவாக நடித்தார், ஒரு 100 படம் கிட்ட நடித்தார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணார், செட்டில் ஆனார், அமெரிக்கா போனார், முதல் அரசியலில் போனார். அதுலேயும் கொஞ்சம் செல்வாக்கு பெற்றார். சொந்தமாக ஒரு கப்பல் வாங்கினார், விட்டார். பார்த்திங்கன்னா இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு ஹாலிவுட்லேயே போயிட்டு 2-3 படம் நடிச்சார். ஆமாம் சார், கேள்விப்பட்டேன். பண்ணியிருக்கார். இங்கே வந்துலாம் போய் அந்த தமிழில் இது பண்ணியிருக்காரு அந்த படங்கள்லாம். அந்த அளவுக்கு வந்து அந்த சுறுசுறுப்பு, அந்த இதை வந்து அப்பாவுடைய ஜீன், அம்மாவுடைய ஜீன்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் அந்த அவங்க மனக்குள்ளே ஒரு நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டு தான் உங்களுக்கு என்ன கீழே ஒரு பேனா விழுந்துச்சுன்னா அதை எடுத்த முடியும், அவரை கையால் எடுக்க முடியாது, அவ்வளோதான். மற்றபடி இவர் உட்காந்துட்டு வண்டியிலே சுற்றிட்டே போயிட்டு அந்த ஈஸி சேர்லேயே போயிட்டு உட்காந்துட்டே எல்லாமே பார்த்துக்க முடியும். ஏன்னா சில பேருக்கு அது கூட முடியாத ஆட்கள் நிறைய இப்போ விஞ்ஞானிகள்லாம் இருந்திருக்காங்க. இவருக்கான ஒரு சின்ன இது இருந்தாலும் கூட அதை வந்து பெருசாக எடுத்துக்கல.
தன்னுடைய டேலண்ட்டை நல்லா படித்து வளர்த்துருக்காரு. பல பேருக்கு வேலை தரக்கூடிய இடத்துல அவர் உட்கார்ந்துருக்கார். அதனால தான் இப்போ வந்து அவர் என்ன பண்ணார்னா, இவருக்கு கல்யாணம் நிச்சயம் தன்னுடைய மகனுக்கு செல்லமாக பார்த்துட்டார், அன்பாக பார்த்துட்டார் அந்த மகனுக்கு. அதே மாதிரி ஒரு நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து, இவர் நினச்சா வந்து கோடீஸ்வரர் மாப்பிள்ளை, இவர் கோடீஸ்வரர் தான். கோடீஸ்வர பெண்கள் வரலாம், கண்டிப்பாக வரும், வாய்ப்பு உண்டு. ஆனால் வந்து இவர் அது பண்ணல. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய வேலைக்காரியை வச்சு பார்த்துக்கலாம், அதில் கிடையாது. இவர் அம்மா அப்பா 2 பேரும் தான் பார்த்துக்கிறான் அந்த பையனை. கண்டிப்பாக கண்ணும் நம்ம நிறைய வீடியோக்களை பார்க்க முடியுது. ஆமாம், நெப்போலியன் சார் வந்து தனது மகனை எவ்வளோ ஒரு அன்பாக வச்சுக்கிறார் அப்படின்றத நமக்கு சமூக வலைத்தளங்கள் நிறைய வீடியோக்களை பார்க்க, கடந்த வருடங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அது அந்த அளவுக்கு அன்பாக வச்சிருக்கிற அந்த பிள்ளைய வந்து ஒரு வருகின்ற அந்த மனைவியும், அவருக்கு வருகின்ற வாய்க்கிற மனைவியும் ஒரு அன்பாக பார்த்துக்கணும். ஒரு கோடீஸ்வர மகளை கொண்டு வந்தோம்னா நீங்கள் அவங்க பார்த்துக்க முடியாது. ஒரு நாகரிகமாக அதுன்னு போயிட்டு அவங்க பாட்டில் அவங்க யாராவது 2 வேலைக்காரனை வச்சுட்டு அவங்க பாட்டில் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார்னா, திருநெல்வேலியில் தான் இப்போ சமீபத்தில் தான் அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. எப்போ நடந்துச்சு சார் நிச்சயதார்த்தம்? இப்போ ஒரு 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்குள்ளே தான் நடந்திருக்கு. இப்போ தான் அவர் மகன் இதில் கலந்துருக்கிறாரா சார்? அவர் கலந்துக்கல. அங்கேருந்து இதில் இது பண்ணுறாங்க அவங்க. ஓகே சார். அங்கேருந்து மகனுடைய ஃபோட்டோ வந்து அங்கே மனைவி எங்கள் மகன் அவர்லாம் இருக்காங்க. இவர் இங்கே வந்து திருநெல்வேலியிலேருந்து அவர் சொந்தக்கார பொண்ணு, ஏழை பொண்ணு, அவருடைய சமூகத்தை சேர்ந்த பொண்ணு, அவங்க ஜாதியை சேர்ந்த அவருடைய ரொம்ப ஏழையான ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி படிச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப ஏழை. அப்போ தான் இவங்க வந்து ஒரு அவருடைய எல்லாம் சொல்லி தெரியும், அவங்களுக்கு தெரியும். அவர் வந்து சில பேர் வந்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைக்கு இது. ஆமாம் சார். இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு யோசனை வருது. நான் சமூக வலைத்தளங்களை இதை பார்த்தேன். நிறைய கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பணத்து மூலியமாக எதுவும் பொண்ணுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்கிறதாகவும் அதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை இது பண்ணுறாங்க, பணத்தை இந்த பணம் அதிகமாக வச்சுருக்கிறனால ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அப்படி இப்படின்றாங்க. அப்படி கிடையாது. அவர் யாருன்னு இப்போ இந்த பொண்ணுக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரிஞ்சு அப்பப்போ அவங்க வீடியோ போடுறாங்க, இது போடுறாங்க, அது எல்லாமே தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சு தான் வந்து அவங்களே ஏற்றுக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து ஏழ்மையான ஒரு பொண்ணு, படித்த பொண்ணு, நல்ல புத்திசாலியான ஒரு பொண்ணு. அப்போது வந்து அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவர் கொண்டு வர்றாரு. மற்றபடி அவங்க இந்த கல்யாணம் எல்லாமே செலவுகள் எல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போது சரத்குமாருடைய மகளுடைய கல்யாணம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் தான் நடந்தது. தாய்லாந்தில் வந்து கடற்கரையில், அதாவது அக்னி சாட்சியாக வைக்கிற மாதிரி நீர் சாட்சியாக வச்சு அவங்க கல்யாணம் நடந்தது. நீரிலே பிறந்தோம் நீரிலே கலக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தண்ணீர் சாட்சியை வச்சு நடந்தது. இது வந்து இவங்க கல்யாணம் வந்து ஜப்பானில் வைக்க போவாங்க சார். இப்போ எல்லாருமே வந்து அயல்நாடு தேடி கல்யாணம் பண்ணுறது எப்படி சார்? இவங்க வந்து அங்கே அமெரிக்காவில் இருக்கார், அவரை இங்கே கூட்டிகிட்டு வர முடியாது. வந்தாலும் கூட உங்களுக்கு அங்கேருந்து உங்களுக்கு திருநெல்வேலியெல்லாம் போயிட்டு வில்லேஜில் எல்லாம் போக முடியாது அவரால். அது ஃப்ளைட்டில் வரலாம், போயிடலாம். அங்கேருந்து இங்கே திருநெல்வேலி இதெல்லாம் நீங்கள் காரில் கீழலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் அவருக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ளைட்லேயே இங்கேருந்து போயிட்டு நீங்கள் ஜப்பான்லேயே கல்யாணம் பண்ண போகிறாங்க. அதுக்கான விசாவுக்காக இப்போது ட்ரை பண்ணிகிட்ருக்கார் நெப்போலியன். அதாவது அவருடைய பெண் வீட்டார், அவருடைய சொந்தக்காரங்க எல்லாருமே ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி, எல்லோருமே ஒரு ஃப்ளைட்டோ 2 ஃப்ளைட் பிடிச்சி அப்படியே போகிற மாதிரி அதுக்கான விசாவுக்கார இப்போது நடந்துட்டு. இப்போ சமீபத்தில் அம்பானியாவது இந்தியாவில் கல்யாணம் வைக்கிறாரு, ஆனால் ரொம்ப பயங்கரமாக வைக்கிறாரு. நீங்கள் வந்து அம்பானி இந்தியாவில் தான் வைக்கிறாரு, நாங்கள் ஃபாரினில் வைக்கிறோம், பயங்கரமாக வைக்கிறோன்ற காட்டுறதுல இல்லை மாதிரி இல்லை. அவருக்கு என்னென்னா, அவங்க என்ன சொல்கிறேன், அவரை கூட்டிகிட்டு வர போக கொஞ்சம் வசதியாக இருக்கணும். இந்த ஏசி அதெல்லாம் கொஞ்சம் வசதிகள்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ காரில் அடைச்சிட்டு போகும்போது நம்ம ரோட்லாம் பார்த்திங்கன்னா தூக்கி போடும். எந்த ரோடும் நல்ல இவருக்காக ரோடு என்ன சரிசமமாக ரோடு இருக்க போதா, காரில் போடும், தூக்கி போடும். அது இல்லாமல் அவருக்கு அதில் பழக்கம் இல்லாத இடமா இருக்குது. அது ரொம்ப சிரமம். அவர் என்ன பையனுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது, ஃப்ளைட்டில் போய் அப்படியே போயிட்டு வரணும், அப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்காக செலவை பற்றி அவர் நினைக்கல. பெண் வீட்டாருக்கு ஆனால் செலவுகள் இவர் தான் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து ஜப்பான் போயிட்டு இன்னும் சந்தோஷமான விஷயந்தான். அவர் ஜப்பானில் போய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. ஒரு பெரும்பாலான கல்யாணங்கள் வந்து உங்களுக்கு கப்பலில் நடக்கும், ஃப்ளைட்டில் நடக்கும். சவுதியில் சில இடங்கள் அந்த டவருக்கு மேலெல்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு புதுசாக இது பண்ண. இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் இது காதல் திருமணமா சார்? காதல் திருமணம் கிடையாது, ஏன்னா நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அது. அதாவது அவங்க யாருன்னு பார்த்தது கிடையாது. அவங்க அப்பா தான் பார்த்து செலக்ட் பண்ணுறாரு. அவங்க சொந்தக்காரங்களில் அந்த பெண்ணை செலக்ட் பண்ணி இது பண்ணுறாங்க. அவங்க நெப்போலியன் சென்னைக்கு வந்து பத்திரிக்கை வைக்கதா நம்ம விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில் இப்போது விஜயகாந்தோட மறைவிற்கும் அவர் வரவே கிடையாது.
இப்போ இது பத்திரிகை வைக்கிறதுக்காக சென்னைக்கு வந்திருக்கிறாரு. அந்த வகையில் அவரோட வீட்டுக்கு இல்லத்துக்கு போய் அவர் உருவப்படத்துக்கு மாலை போட்டதை நம்ம சமூக வலைதளங்களில் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். வந்து சிஎம்க்கு கொண்டு போயிட்டு முதல்ல அவருடைய நிச்சயதார்த்த பத்திரிக்கை வச்சு கொஞ்சம் அதனுடைய மரியாதை நிமித்தம் பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காரு. அவர் கல்யாணம் பண்ணும்போது நிச்சயமாக வரலாம் வாழ்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை அவர் சிஎம் கொஞ்சம் வாழ்த்திருக்காரு. அதற்கனவே அந்த கட்சியில் இருந்தவர் ஆரம்பத்திலேருந்து, ஏன்னா நேரு அந்த கட்சியில் தான் அவங்க மாமா இருக்கார், இப்போவும் இருக்கார், அமைச்சராக கூட இருக்கிறார். அந்த கட்சியோட தொடர்பு இருக்கிறவர். அதனால சிஎம் ஓகே உடனே சரத்குமாரே வரும்போது இவர் வரமாட்டார் என்ன, அதெல்லாம் பேசியெல்லாம் இது பண்ணிட்டு சந்தோஷமாக அவரை வாழ்த்தியிருக்காரு. அதுக்கு பிறகு ஒரு விஜயகாந்த் கூட இவர் நடிச்சிருக்கார். விஜயகாந்துடைய நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது இவரும் செயல்பட்டிருக்காரு, கூட தான் இருந்தார், ஒர்க் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே. நெருங்கிய நண்பர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சார். நண்பர்கள் உண்மையாக இல்லை, நெருங்கிய நண்பர் கிடையாது, நடிகர்களாக இருக்கும்போது நண்பர்கள், அவ்வளோதான். நடிகராக வந்த பிறகு நண்பர்கள் ஆனாங்க. அது நடிகர் சங்கத்தில் ஒரு நல்ல செயல்பாடு இருக்கும். இவர்கிட்ட எந்த பஞ்சாயத்து நடந்தாலும் முன்னாடி போய் முன்னாடி நின்று விலக்கி விடுற வேலை தான் இவருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு இயல்பாகவே அப்படி திடீர்னு ஒரு காரில் போயிட்டுருப்பா, யாராவது ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்தால் இறங்கி போயோ போங்கய்யா என்னையா சண்டை போகிறீங்க அப்படின்னு இவர் நிற்பார். நீ நடிகை ஏயா போகிற அப்படின்னு நம்ம சொன்ன பிறகு தான் தலைவா ஏன் இவங்க சண்டை போடுறாங்க அப்படிம்பார். அந்த மாதிரி அவர் விளந்தியாக போவார். அந்த வகையில் அவரை அதே மாதிரி உங்களுக்கு நடிகர் சங்கத்தில் ஒரு மாதிரி பிரச்சனை நடக்கும்போது இவர் ஒரு பக்கம் துண்டால் உதறுவார், அந்த பக்கம் விஜயகாந்த் ஒரு பக்கம் துண்டாயோ போங்கயான்னு ஓரமாக இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் அந்த இதில் தான் கொஞ்சம் நண்பர்களாக இருந்தாங்க அவங்க. சரி, இப்போ திரைத்துறையில் பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாருக்குமே நெப்போலியன் அவர்கள் பத்திரிக்கை வைப்பார். நடிகர் விஜய் அவர்களுக்கு அவர் பத்திரிக்கை வைப்பாரா சார்? ஏன்னா நம்ம போக்கிரி படத்துல இருந்து அவருக்கு சண்டைன்னு நம்ம சமூக வலைத்தளங்களில் நெப்போலியன் பகிர்ந்திருந்தாரு. ஒரு சின்ன சண்டை நாங்கள் பேசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ஒரு மகன் கல்யாணத்துக்கு அவர் பத்திரிக்கை வைப்பாரா சார்? நடிகர் விஜய் அவர் பத்திரிக்கை வைக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் எதிரியாக இருந்தால் என்ன, நமக்கு என்ன, ஒரு பத்திரிக்கை வைக்கலான்னு மனசு வந்தால் வைக்கலாம், அல்லது வைக்க மாட்டார் நினைக்கிறேன். நல்ல விஷயன்றதுனால அது வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சப்போஸ் எண்ணத்துக்கு வச்சு போயிட்டு இவர் பத்திரிக்கை வைக்க போகும்போது கூட கேட் திறக்காமல் யார் நீ அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? வாட்ச்மேன் மாதிரி வெளியே நிப்பாட்டி சார் வந்த பிறகு நான் கேட்டு வாங்கிறேன் சார் பத்திரிக்கைன்னு சொல்லிட்டா என்ன வருது? அப்படியெல்லாம் யோசிப்பாங்க இல்லையா சார்? இது என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க சார்? எதனால் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தாங்க? போக்கிரி படம் சமயத்தில் அமெரிக்காவை சேர்ந்து சில நண்பர்கள், நெப்போலியனுடைய நண்பர்கள் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க விஜய் கூட நின்று கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சரிங்க சார். சரி வாங்க, இவர் என்ன ஒரு நடிகர்னு சொல்லும்போது சக நடிகர் தானே, அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. அதனால் இவர் சரி போய் நான் வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்துட்டார். அவர் கூட்டிகிட்டு பார்த்தா இதில் கேரவனில் இருக்கார். அவர் கேரவனில் இருக்கும்போது போகிறாரு. கேரவன் கதவு திறக்க போகும்போது கீழே ஒருத்தர் நிற்பாங்க. பெரும்பாலான நடிகர்களுடைய கேரவனில் வெளியே டோர் பக்கத்தில் நிற்பாங்க. யாரும் உள்ளே அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. நடிகர்களுடைய இதுக்கு வேறு ஆட்களுக்குன்னா விட்டுருவாங்க, டைரக்ட்லாம் போயிட்டு வரலாம். நீங்கள் நடிகர்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பு. நடிகை உள்ளே யாராவது உள்ளே உட்காந்துருக்காங்கலாம் யாருக்கு தெரியாது. அதனால் அது அப்படியே வாசலில் நிப்பாட்டுரு. அவர் கேட் போட்டார். சார் போகாதீங்க என்ன, இல்லை என்னப்பா நான் நடிகன் தான், இதில் நடிக்கிறேன் நான் சார் இருக்கட்டும் சார் நீங்கள் போகாதீங்க. என்னப்பா என்ன தெரியாத உனக்கு அப்படின்னு அப்படி கேட் திறந்தார்ல. டக்குன்னு கமல் விஜய் பார்த்துட்டார். சார் அவர் அறிவில்லையா சார் உங்களை? அவர் தான் சொல்லிட்டு இருக்கார்ல, நீங்கள் அவ்வளோ கேட்காம உங்கள் பாட்டில் நீங்கள் கதவை திறக்கிறீங்க, பேசி இது பண்ணுறீங்க. விஜய் அவர் ஆஃப் தி கேமரா இப்படி தான் ட்ரீட் பண்ணுவார் போல. இல்லை அவர் டென்ஷன் ஆகிட்டு கத்துறாரு. உள்ளே யார் இருக்காங்க தெரியாதுல்ல. அவர் டென்ஷன் ஆகி கத்துறாருன்னா ஒரு சிவ பூஜையில் கரடி மாதிரி இவர் போயிட்டாரான்னு தெரியலையாது இல்லையா? அப்படியே இருக்கலாம் இல்லையா? அப்படி டென்ஷன் ஆக அவசியம் இல்லையே. சார் என்ன சார் அப்படியே சார் ஒரு கேஷுவலாக ட்ரீட் பண்ணி கேஷுவலாக அப்படியே சார் என்ன சார் இருங்க சார் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டா அவர் நிற்க போகிறார். கதவு திறந்தோடனே என்ன சார் நீங்கள் அறிவு இல்லாமல் அவர் சொல்கிறார் பயந்துட்டார் போல விஜய். அவர் சொல்கிறத கேட்டு நிற்க வேண்டியதானே. அதுக்குள்ள அவசரம் உங்களுக்கு என்ன, ஏன் நீங்கள் வரீங்க அப்படின்னு கத்தும்போது அவர் ரொம்ப கில்ட்டி ஆகிடுறார். ஏன்னா ஒரு பெரிய நடிகர், பல பேர் ரஜினி உட்பட, ரஜினியே பல தடவை ரஜினி கூட எல்லாம் ஒரு நல்ல நட்பாக இருந்திருக்கு. ரஜினி எல்லா நடிகர்களும் நல்ல நட்பாக இருக்காங்க. அப்போ இவரை மட்டும் இப்படி ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயத்தில் மூஞ்சியில் அடித்த மாதிரி பண்ணும்போது அவருடைய நண்பர்கள் பக்கத்தில் பண்ணுறோம், ஆஸ்திரேலியா நண்பர்கள், ஆமாம் அந்த நண்பர்கள் பக்கத்தில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும். சாதாரணமான கண்டிப்பாக இவர் டம்மி போல் இருக்கியான்னு நினைப்பாங்க, வேற ஏதாச்சும் நினைப்பாங்களே. காலத்துக்கும் அந்த பேச்சு இருக்கும் இல்லையா? அதுதான் ஒரு மனசை உறுத்துற ஒரு விஷயம். அன்றைக்கி விஜய் ஒரு நாகரிகமாக நடந்துக்கல, நாகரிகத்தோடு ஒரு நல்ல மனுஷத்தின்படி அந்த இடத்துல நாகரிகம் நடந்துக்கல. அது சாதாரணமான விஷயம். எம்ஜிஆர் இப்போ ரஜினியெல்லாம் பார்த்திங்கன்னா யார் பார்க்க போனாலும் கூட
எந்திரிச்சு நின்று தான் பேசுவார். எந்திரிச்சு நின்று பேசி அவங்கள உட்கார வச்சு தான் பேசுவார். அதுக்கு பிறகு தான் அவரும் உட்காருவார். அதே மாதிரி அவங்க இப்போ கிளம்பும் போது யாராக இருந்தாலும் கூட போயிட்டு கார் கதவு திறந்து விட்டு போயிட்டு வாங்க. எஸ்ஏசி இருக்கால, அவரே வந்து அவரை பார்க்க போனாலும் கூட மாடியிலேருந்து இறங்கி வந்து கார் கதவு திறந்து வாங்க சார் அப்படின்னு கூட்டிகிட்டு போவார். அந்த அளவுக்கு ஒரு அப்பா கிட்ட இருக்கிற தன்மை அவர்கிட்ட இல்லை போல. அதாவது சூப்பர் ஸ்டாராக இருக்கிறவர் அவரை வந்து அவரை போய் கதவு திறக்க தேவையில்லை, இவங்கெல்லாம் வரணும். 40 வருஷம் சூப்பர் ஸ்டார் அவர், நேற்று முளைச்ச சூப்பர் ஸ்டார் கிடையாது. இன்று வரைக்குமே அவர் தானே சார் சூப்பர் ஸ்டார். ஆமாம் இருக்காரு. ஆனால் அவர் வந்து அந்த தன்மை, அதாவது நீங்கள் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி அப்படிம்பாங்க. ஒரு பாட்டு சொல்லுவாருங்களா, நீங்கள் வந்து வளர வளர உங்களுக்கு வந்து உங்கள் தன்மைகள் மாறிட்டு இருக்கணும். ஒரு சாதாரணமான விஷயம் தான் அது. அதை வந்து அவர் வந்து வேறு மாதிரி இது பண்ணதில் ட்ரீட் பண்ணதில் அவருக்கு ரொம்ப வருத்தம். அன்னிலேருந்து அவர் வந்து எப்போ விஜய்ன்னு சொன்னீங்கன்னா விஜயை பற்றி ஏதாச்சும் ஒரு டென்ஷன் ஆகிட்டு சொல்லுவார் ஏதாச்சும். இது மனசில் இருக்கிறது உறுத்தல் தானே. கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கூட வந்து அவமானம்ன்றது அவமானமாக தானே கருது. அவமானம் தான். அதாவது நீங்கள் யாராவது ஒரு குள்ளமணி மாதிரி ஒரு ஆள் வந்து நீங்கள் கதவை தட்டி இருந்தால் நீங்கள் அதை சொல்லலாம். இவர் வந்து ஏற்கனவே தெரிஞ்ச நடிகர், பிரபலமான நடிகரும் கூட. ஆமாம், அந்த ஒரு வலி வருத்தம் தான் அவருக்கு இன்னும் இருக்குது. அவர் பத்திரிகையை தருவாரோ இல்லையே தரமாட்டாரோ என்னன்னு தெரியல. அது இந்த திருமணம் எப்போ நடக்க இருக்குது சார் கரெக்டாக? அது விரைவில் இப்போ சொல்லுவாங்க விரைவில் எத்தனாம் தேதி என்ன யார் யார் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது உட்பட எல்லாமே சொல்லி யார் யாருக்கு பத்திரிகை கொடுத்துருக்கேன் அப்படின்னு லிஸ்டெல்லாம் சொல்லுவார். அது போல் மற்ற ஆட்களும் இல்லை, இவங்க சொல்லிடுவோம் இன்னார் கலந்துக்கிறாங்க வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் கொஞ்சம் முன்னாடி. உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.